வரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ராதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் கிளினிக்கும் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியெலாம் இருக்குதுங்க. ஸோ இவங்க வந்து இவங்க லைன்லேயே தாங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் திருமணமே வேணான்னு வெக்ஸாகி இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய சரி கடைசி காலத்துக்கு நமக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களும் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்க. அவர் வந்து தவறிட்டாங்க. ஸோ அம்மா மட்டும்தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பின்னாடி இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. வரக்கூடியவர் வந்து தன்னை போலவே ஒரு அதாவது டாக்டர் லைன் இல்லைனா டீச்சர் லைன் ஏதாவது ஒரு லைனில் இருக்கிறவராக வேணும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்காங்க. வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா அக்ஷிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து விவாகரத்து ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணோடைய இவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவங்களுக்கு தனியாக குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேங்க. ஒரு டிகிரி முடித்த நிரந்தரமான ஒரு அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் ஓகே. முடிஞ்ச அளவு வந்து இவங்க கவர்மெண்ட் ஜாபை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 4-5 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியான குடும்பம் தாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.